நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நான் பேச வந்துள்ள தலைப்பு நபி அவர்களின் விண்ணுலக பயணம். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் ஒரு இரவு தனது மாமி உம்மு ஹானி என்பவரின் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து மிராஜ் செல்வதற்கான நற்செய்தியை கூறி மிக வேகமாக செல்லக்கூடிய புராக் என்னும் வாகனத்தையும் தந்தார். அதில் ஏறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றார்கள். அங்கிருந்து 7 வானத்தின் பக்கம் பயணம் செய்தார்கள். மேலும் சொர்க்கம் நரகத்தை கண்டார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு சென்றார்கள். அங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 5 நேர தொழுகை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மீண்டும் அதே வாகனத்தின் மூலம் மக்காவிற்கு திரும்பி வந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் தினமும் 5 நேர தொழுகைகளை சரியாக தொழுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அனைவருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதைத் தொடர்ந்து ஒரு பட்டிமன்றம் என்று இப்பொழுது நமது ஜோன் முஆமினுடைய பொறுப்புதாரி மௌலானா மௌல்வி ஃபைசுர் ரஹ்மான் தாவூதி ஹசரத் அவருடைய தலைமையின் கீழ் சிறப்பான ஒரு பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தற்காலத்தில் தீனின் மீது மார்க்கத்தின் மீது பிரியம் வைப்பது வயதானவர்களா, வாலிபர்களா, குழந்தைகளா, பெற்றோர்களா, செல்வந்தர்களா, ஆலிம்களா அப்படிங்கிறதான் அந்த பட்டிமன்றத்தினுடைய தடை. மார்க்கத்தின் மீது பிரியம் வைப்பது வயதானவர்களா, வாலிபர்களா, குழந்தைகளா, பெற்றோர்களா, செல்வந்தர்களா, ஆலிம்களா அப்படிங்கிறதான் அந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. அதாவது பெண்களே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் 3 பெண்கள் இங்கிட்டு வா, வீட்டில் போய் உட்காரு. பெண்களே அப்படிங்கிற தலைப்பின் கீழ் அஸ்பியா, ஆத்திஃபா, ஆயிஷா, ரிதா அவங்க பெண்கள் தான் தீனின் மீது அதிகமாக பற்றாக இருக்கக்கூடியவங்க சொல்லி பேச இருக்கின்றார்கள். ஆண்கள் தான் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் எம் ஜாபர் சாதிக்கு அரசல் முகமது இஸ்ஹாக் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கிடையில் ஒரு 2 அறிவிப்புகள். உஸ்தாத் பிபிகளும் உஸ்தாத்மார்களும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் மதரசா விடுமுறை, ரமலானை முன்னிட்டு. ரமலானுக்கு பின்னால் வச்சிடலாம். கடத்தூர் ரோட்டில் பெண்கள் மதரசா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல காலங்களாக அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் வருடந்தோறும் நமது மஸ்ஜித் மதரசா பரிபாலனம் சங்கம் சார்பாக பெண்களுக்கு தராவீஹ் தொழுகை ஏற்படுத்தணும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல நோக்கத்தில் பல ஆண்டு காலமாக தராவீஹ் தொழுகை, பெண்களுடைய தராவீஹ் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது எப்போ எங்கே நடக்கும்னா நமது பள்ளிவாச மண்டபத்தில் மேல் பகுதியில் அது நடக்கும். இந்த வருடம் இந்த ரமலானில் இன்ஷா அல்லாஹ் மார்ச் 2 இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் வந்தாலும் வரும். அந்த மார்ச் 2 ரமலான் முடியும் வரைக்கும் 30 தினங்கள் கடத்தூர் ரோட்டில் அமையப்பட்டிருக்கின்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ற பெயரில் இயங்கி வந்த பெண்கள் மதரசாவில் தராவீஹ் தொழுகை நடைபெறும். கோஷா தெருவில் அந்த மதரசா இருக்கிறது. கடத்தூர் ரோட்டில் 2 பக்கம் வழி இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சது தான், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் தராவீஹ் தொழுகை அங்கே நடைபெறும் என்பதையும் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகின்றேன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாமா? நல்ல ஒரு அழகான தலைப்பு. தீனின் மீது பிரியம் வைக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறதுல பெரியவர்கள், சிறியவர்கள், பெற்றோர்கள், செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 6 தலைப்பு கீழே 6 மாணவ மாணவிகள் இருக்காங்க. நம்ம கடைசியில் பேசிக்கலாம் யார் எங்கே பிரிய வைக்கிறது, எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிறத கடைசியில் பேசிக்கலாம்.
முதல்ல பெரியவர்கள் அப்படிங்கன்னு தீனின் மீது அதிகமாக பிரிய வைப்பவர்கள் பெரியவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வாதாடுவதற்காக வேண்டி எம் ஆயிஷா ரிதா வாங்கம்மா, முன்னாடி வாங்க. இங்கு கூடிய அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதியோர்கள் இஸ்லாத்தின் மீது பிரியம் வைக்கிறார்கள் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். முதியோர்களுக்கு ஓய்வுகள் அதிகம், மறுமை பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இயல்பாகவே அவர்கள் அமல் செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்களை அன்றாடம் பயன்படுத்துவர் பெரியவர்கள்தான். அவற்றில் முக்கியமானவை உயரமான இடத்தில் ஏறுவது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். கீழே இறங்கும் போது சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். தும்பல் வந்தால் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. தும்பி அவருக்கு பதில் ஓதும் துவா யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. எந்த செயலை செய்ய நாடினால் ஓதும் துவா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். நமது வீட்டில் பார்த்தால் கூட தெரியும், அதிகமாக வயதான பெண்மணிகள் தான் தஸ்மணி ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். நமது கனியூரில் உள்ள பெரிய பள்ளிவாசலை பார்த்தால் தெரியும், அசர் முதல் இஷா வரை வயதானவர்கள் தான் அதிகமாக பள்ளிவாசலில் அமர்ந்து அமல் செய்கிறார்கள். ஆகவே நடுவர் அவர்களே, வயதானவர்கள் தான் அதிகமாக அமல் செய்கிறார்கள் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக இந்த பாப்பா சொன்னது என்னன்னா, வயசானவங்க எல்லாம் நம்ம பள்ளிவாசலில் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க தான் தீன் மீது அதிகமாக பிரியம் வைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக வாலிபர்கள் தான் தீன் மீது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது அதிகமாக பிரியம் வைத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை அழகாக முன்வைக்க வருகின்றார் அர்ஷல் முஹம்மத். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா முன்னாடி வாங்க. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாலிபர்கள் தான் தீனின் மீது பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச நான் இங்கு வந்துள்ளேன். ஒரு வாலிபராக இருந்த ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த நிலையை பற்றி ஹபசா நாட்டு மன்னர் நஜாசியிடம் மாற்றிய உரையை பற்றி நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வாலிபர். அவர்கள் சொன்னார்கள், அரசர் அவர்களே, இதற்கு முன் நாங்கள் முட்டாளாக இருந்தோம், சிலைகளை வணங்கினோம், செத்த பிராணிகளை சாப்பிட்டோம், எங்களுக்குள் சண்டையிட்டோம், பணக்காரனாக இருந்தால் ஏழைக்கு அநீதம் செய்வோம், விருந்தினரை உபசரிக்க மாட்டோம், அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழக மாட்டோம், அண்ணன் தம்பிக்குள்ளே அடிதடி செய்து கொள்வோம், சக்தி மிக்கவர் பலவீனங்களை துன்புறுத்துவோர். இக்காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு தூதுவரை அனுப்பினான். அவர் எங்களுக்கு நேர் வழியை காட்டினார். சிலைகளை வணங்குவது கூடாது என புரிய வைத்தார். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், உண்மையை பேச வேண்டும், வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், கெட்ட குணங்களையும் பாவகரமான செயலிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். அனாதைகளின் பொருள்களை அநியாயமாக உண்ணக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்றார். நாங்கள் அவரை நபியாகவும் ரசூலாகவும் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் அவர் பேச்சை பின்பற்றி நடக்கிறோம். எங்களுடைய சமுதாயம் எங்களுடைய எதிரிகளாக மாறி எங்களை துன்புறுத்தாளாக்கினர். எனவே தான் நாங்கள் நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு இங்கு வந்து சேர்ந்தோம். இதை கேட்ட நஜாசி மன்னர் முஸ்லிம்களிடம் கண்ணியமான முறையில் நடந்து கொண்டார். சில நாட்களில் அவரே முஸ்லீமாகி விட்டார். தீனுடைய காரியங்களில் உடல் உழைப்பு என்று பார்க்கும்போது அது வாலிபர்கள் மூலம் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். ரம்லான் மாதத்தில் இறை இல்லாமல் அல்லாவின் மாளிகையை, பள்ளிவாசலை சுத்தம் செய்வது, ஈதுல் அல்ஹாவுடைய நாளில் குர்பானி கறிகளை மக்களுக்கு விநியோகம் செய்வது, மிலாது விழா, ஆண்டு விழா சமயங்களில் நிர்வாகத்தினருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது போன்றவை வாலிபர்கள் மூலம் தீனின் மீது பிரியம் இருப்பதால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை கூறி, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் வாலிபர்கள் தான் அதிகமாக இஸ்லாத்திலே இணைந்தார்கள். எனவே அவர்களுக்குத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது பிரியம் அதிகம் என்பதாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்துள்ளார். அடுத்ததாக அஸ்ஃபியா, குழந்தைகள் தான் இந்த மார்க்கத்தின் மீது அதிகமாக பிரியம் வைத்தவர்கள் என்ற தலைப்பின் கீழ் வாதாட வருகின்றார். வாங்கம்மா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க நடுவர்களே, குழந்தைகள் அந்த காலத்தில் தீனின் மீது பிரியம் வைக்கிறார்கள் என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். ஏனென்றால் எங்களுக்கு முன்னால் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மதர்சாவில் பயின்ற மாணவர்கள் கற்றுக்கொள்ளாத விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தஜ்வீதுடன் குர்ஆனை கற்றுக்கொள்கிறோம், ஹதீஸையும் கற்றுக்கொள்கிறோம். தொழுகையை, அஸ்மாஉல் ஹுஸ்னா, மார்க்க சட்டங்கள், நன்னெறி, இஸ்லாமிய அறிவு போன்றவற்றை கற்றுக்கொள்கிறோம். தொழுகையை பரிபூர்ணமான முறையில் கற்றுக்கொள்கிறோம். ஹசனுல் கலாமி கலாமுல்லா, சொற்களில் அழகானது அல்லாஹ்வின் சொல்லாகும். திருக்குர்ஆன் அல்லாஹ்வின் இறுதி வேதமாகும். அல்லாஹ் தஆலா மனிதனின் நேர்வழிக்காக இந்த வேதத்தை அருளினார். திருக்குர்ஆன் ஓதுவதாலும் கேட்பதாலும் நன்மை கிடைக்கிறது. நடுவர் அவர்களே, கனியூர் பள்ளிவாசலில் 5 நேர ஆண்களை தொழுகுவதை விட 1 மணி நேரம் தொழுது ஓதி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். நாங்கள் கிட்டத்தட்ட 150 பேர் மதர்சாவில் பயின்று கொண்டு இருக்கிறோம். நடுவர் அவர்களே, எங்கள் சார்பாக எங்கள் பக்கமே உங்கள் தீர்ப்பை தந்து எங்கள் அன்பை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் பெரிய போர்டு போட்டாங்க. எங்கள் பக்கம் தீர்ப்பை கொடுத்து எங்களுடைய அன்பை பெற்றுக்குங்க. குழந்தைகளுடைய அன்பு இல்லைன்னா உண்மையிலேயே நம்மளாம் இல்லை. மாஷா அல்லாஹ், நல்ல அழகழகான கருத்துக்களை முன்வைத்தார். அஹ்சனுல் கலாமி கலாமுல்லா, சொற்களில் சில அழகானது அல்லாஹுடைய சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையில் குழந்தைகள் தான் பெரியவர்களை விட நேரம் அதிகமாக செலவிடுகின்றார்கள். நாங்கள் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு வர்றோம், வந்து தொழுது ஓதிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை அழகாக எடுத்து வைத்தார்கள். இல்லை, எங்களுடைய பெற்றோர்கள் தான் தீனின் மீது அதிகமாக பிரியம் வைப்பவர்கள், ஏன்னா அவங்க இல்லைன்னா நாங்கள் மதரசாவுக்கு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தன்னுடைய வாதத்தை எடுத்து வைப்பார். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியமிக்க நடுவர் அவர்களே, தற்காலத்தில் பெற்றோர்கள் தான் தீனின் மீது பிரியம் வைத்துள்ளார்கள் என்ற தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, தாயின் மடிதான் குழந்தைக்கு முதல் மதரசாவாகும். முழு உலகத்தையும் படைத்த அல்லாஹ்வின் பேரையும் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரையும் அவ்வல் கலிமா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவையும் நல்லது எது தீயது எது நல்லொழுக்கத்தையும் குழந்தைக்கு தாய் தான் கற்றுக் கொடுக்கிறாள். அதனால் தான் ஹதீஸில் வந்தது, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது. ஒரு தந்தை தன் குழந்தைக்கு காதில் பாங்கு சொல்லி அழகான பெயரை வைத்து அகிகா கொடுப்பதற்கு ஆடு அறுத்து உறவினருக்கு விருந்து வைத்து மாதந்தோறும் கட்டணம் செலுத்தி மதரசாவுக்கு அனுப்பி மார்க்க கல்வி படிக்க வைத்து நல்லொழுக்கமல்ல குழந்தையாக வளர்ப்பது வரை தந்தையின் பங்கு இன்றியமையாதது. அதனால் தான் ஹதீஸில் வந்தது, ரிலா ரப்பி ஃபீ ரிலல் வாலிதி, அல்லாஹ்வின் திருப்தி தந்தையின் திருப்தியில் உள்ளது. எனவே நடுவர் அவர்களே, தற்காலத்தில் தீனின் மீது பிரியம் பெற்றோர்களுக்குத்தான் உள்ளது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், தாய்மார்களுடைய பாதத்திற்கு கீழே தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கிதாபில் படித்த விஷயத்தை அழகாக எடுத்து அதை வாதமாக வைத்து பெற்றோர்கள் தான்
தீனின் மீது அதிகமாக பிரியம் வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அடுத்த நபர் பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய முத்தோலி சாஹிப் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பானவர்களே, நமது மஜித் மதரசா பரிமாண சங்கத்தின் இந்த மண்பொருள் இல்வான் மஜித் மதரசா தேனியாத் 10வது ஆண்டாக நிறைவு செய்ய வந்திருக்கிறோம். 10 ஆண்டுகளாக நாம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணையின் கிருபையால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளோம். இதற்கெல்லாம் முக்கியமாக பெற்றோர்களுடைய பங்களிப்பே முக்கியமாக உள்ளது. பெற்றோர்களின் பங்களிப்பு இல்லை என்றால் இந்த நிர்வாகத்தையோ இந்த மதரசாவோ சீரும் சிறப்பாக நடத்த முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆலிமாக்கள் இந்த மதரசாவுக்கு பணி செய்து கொண்டுள்ளார்கள். நிர்வாகிகளும் முழு கூட்டு முயற்சியாக செயல்பட்டு இந்த மதரசாவை நடத்தி கொண்டுள்ளார்கள். இந்த மதரசாவுக்காகவே சிறப்பாக நடத்துவதற்காகவே மதரசா டீமை நாங்கள் தனியாக அமைத்துள்ளோம். வாரம் வெள்ளிக்கிழமை இரவு இசாக்கு பிறகு 9 மணிக்கு முதல் 10-10:30 மணி வரையும் நாங்கள் ஆலோசனை கூட்டம் மசூரா கூட்டம் நடத்துகிறோம். எவ்வாறு செயல்படுத்தலாம், எவ்வாறு அதிகப்படுத்தலாம், எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம், தீனை முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு முழுமையாக ஏற்றி வைக்கணும் என்ற ஒரு முழு முயற்சியிலையும் சிறப்பாக நாங்கள் பாடுபட்டு கொண்டுள்ளோம். இந்த வாய்ப்புகள் எப்போவுமே தொடரும் என்பதில் உங்களுக்கு உறுதி கூற முடியாது. பெரியவர்கள் சொல்வார்கள், வாய்ப்புள்ள போது பயன்படுத்தி கொள்ளணும், காற்றுள்ள போது தூத்திக்கொள்ளணும் சொல்வார்கள். ஆகையால் தாங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். தயவு செய்து குழந்தைகளை சரியாக இந்த வருடம் ஏகப்பட்ட சிரமங்கள் கிடையில் இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவும் குழந்தைகளை சிரமப்பட்டு தான் சரிவணி ஆலிமாக்கள் முயற்சி பண்ணி கொண்டாந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட சிரமங்களுக்கு இடையில் இந்த ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் பற்றாக்குறையாக உள்ளது. இன்னும் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் மீது. அந்த மதரசாவின் டயத்தை கொஞ்சம் முயற்சி செய்து சரியாக அனுப்பித்தால் ஆலயங்கள் அந்த கல்வியை கொடுக்க முடியும். இந்த பாடத்திட்டம் 1 மணி நேரம் முழுமையாக வந்தால் தான் அந்த முழுமையான பாடத்தை கொடுக்க வேண்டும். 5 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் ஒவ்வொரு பாடத்திட்டம் போகுது. லேட்டாக வரையில் அந்த பாடத்திட்டம் அடுத்தடுத்து எப்போவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் மாணவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். அப்போது நாங்கள் கூட்டத்தை கூட்டி ஆலிமாக்கள் எல்லாம் என்ன முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் அந்த கல்வியை முழுமையாக கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு அதே பாடத்திட்டத்தை திருப்பி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை சரியாக அனுப்புங்கள். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிலர் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்ற விமர்சனமும் கொண்டிருக்கிறது. இந்த செலவெல்லாம் யாரும் பெருசாக செலவு செய்யலை. இப்போ மைக் செட்டு ஒரு சின்ன செலவு தான். எல்லாமே எங்களுக்கு சலுகை நடப்பில் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நேரத்தில் நம்ம குழந்தைகளுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம குழந்தை எந்த அளவுக்கு படிக்குது, எந்த அளவுக்கு நம்ம தீனை தெரிஞ்சு வச்சுருக்குது, எந்த அளவுக்கு குழந்தை பேசுதுங்கிற நம்ம பெற்றோர்களும் தெரியாத விஷயங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து தெரிஞ்சுக்க முடிகிறது. இதை பார்த்துட்டு மற்ற பெற்றோர்களும் அவங்க குழந்தைகளை ஒவ்வொரு வருஷம் இந்த ஆண்டு விழாவுக்கு பிறகு ஆர்வமாக சேர்த்திருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுக்காக தான் இதை செய்கிறது. இதில் எந்த விதமான இஸ்ராப்பான வீண் செலவுகள் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலேருந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் பொறுமையாக இருந்து நீங்கள் தங்களுடைய டைங்களை கொடுத்து காத்து அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நன்கு பாருங்கள். மேலும் கொஞ்சம் நேரம் தான் நிகழ்ச்சி இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பிறகு துவா இருக்கிறது. துவாவுக்கு பிறகு தான் பரிசு அளிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முழுமையாக இருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் குழந்தைகளை இந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. தயவுசெய்து மேலும் வற்புறுத்துன்றோன்னா நல்லா கவனமாக செலுத்துங்கள். இந்த பெண்கள் இதில் பெண்கள் மதரசாவுடைய பலகீனமாக இருந்ததனால் அந்த கட்டடத்தை நாங்கள் சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் நமது ஊட்டி ஃபாரூக் ஹாஜியார் மூலியமாக பேசி 5.5 லட்சம் செலவு செஞ்சு மதரசாவை விரிவுபடுத்தி வச்சுருக்கிறோம். உங்களுக்காக அவ்வளோ சௌரியமாக நீட்டாக அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் திராவிய தொழுகை பெண்களுக்காக அங்கு நடைபெற உள்ளது. மேலும் பள்ளிவாசம் மண்டபத்துக்கு பக்கத்தில் மஸ்தான் ஆஜியார் மருகும் மஸ்தான் ஆஜியார்களுடைய
முயற்சியில் அவங்க இடம் வாங்கி தந்து கொடுத்திருக்கார்கள். அந்த இடத்தை விரிவுபடுத்தணும். பக்கத்தாலும் இடம் வர உள்ளது, அதை வாங்கணும், அதற்கும் உதவி செய்யுங்கள். அந்த வாங்கிய இடத்திற்கு நமது நிர்வாகத்தை சேர்ந்த தமிழ்நாடு சிவில் சதாத் அவர்களும் மகாராஜா ஜாகிர் ஹுசேன் அவர்களும் மற்றும் ஹுமாயூன் ஜே என்டர்பிரைஸ் ஹுமாயூன் அவர்கள் 3 பேரும் சேர்ந்து போர் போட்டு தந்துள்ளார்கள். போர் போட்டு முழுமையாக அதுக்குண்டான அனைத்து பைப்லைன் மோட்டர் எல்லாம் சரி செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மேலும் நிறைய சுமைகள் இருக்கிறது, நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த மண்டபத்தை விரிவுபடுத்த வேண்டியிருக்குது. எல்லாத்துக்கும் தாங்கள் நன்றாக நிறையாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த மதரசாவினுடைய அதிகபட்சமான பாடு நமது நிர்வாகத்தில் இது அவருக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஃபைஜி ரஹ்மான் பெரிய உழைப்பு ஒரு இப்படியும் கூட சொல்லலாம். அது சரியாக தவறான்னு சொல்ல அவர் இல்லைன்னா நடக்குமா இல்லைன்னு தெரியல. அந்த மதரசா அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ரப்பு யாரை கொண்டும் வேலை வாங்குவான், அவரை கொண்டும் எனக்கு கொண்டும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய உழைப்பு அந்தளவுக்கு சொல்ல வைக்குது. இந்தளவுக்கு இந்த மதரசா முழுமையாக இன்றைக்கி நடக்குதுன்னா முக்கியமே ஃபைஜி ரஹ்மானுடைய முயற்சி தான். அவரோட முயற்சி இல்லைன்னா இந்த அளவுக்கு நடத்துகிறதே கஷ்டம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து நீங்கள் தங்கள் மக்களை பெரிய பசங்களை கொஞ்சம் மதரசாவில் பணி செய்யுங்கப்பா. நீங்கள் உங்கள் தங்கச்சிங்க, உங்கள் தம்பிகளை, உங்கள் அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைகளை கொண்டு போய் மதரசாவில் சேர்த்து மதரசா நல்லதாக நடத்துறதுக்கு நீங்களாம் உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் ஒரு மெச்சூரிட்டான பசங்களை ஒரு 10 பசங்களை நீங்கள் பள்ளிவாசல் பக்கம் இணைச்சி விடுங்க. இது தாய்மார்கள்ட்ட நம்ம வச்சுக்கிற கோரிக்கையை எடுத்துக்கோங்க. தயவுசெய்து இதை செஞ்சீங்கன்னா இன்னும் இந்த மதரசாவை சிறப்பாக செய்யலாம். எல்லா குழந்தைகளும் நம்ம கனியூரில் தீன் கற்றுக்காத குரான் சரி ஓதாத குழந்தை ஒருவரும் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இப்போ பெற்றோர்களுடைய பங்களிப்பு அதில் முக்கியம் என்பதை வலியுறுத்தி இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இதை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜர் ஏகதேசம் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிறைய இருக்குதா இருக்குது ஹஜர்கிட்ட. மனசில் உள்ள கவலை அதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஹஜர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்னா அறுவடை காலம் ஆண்டு விழா அப்படிங்கிறது அந்த காலத்தில் தெரியும். பயிர் அறுவடை செய்யும்போது எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வருடம் முழுவதும் இந்த குழந்தைகள் கற்றுக்கொண்ட விஷயத்தை, கல்வியை அது ஒரு கலையாக மாற்றி ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம். ஏன்னா அந்த குழந்தைகள் அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கும் பொழுது தான் இவருடைய பிற்காலத்துடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஹாஜியாருக்கு நிறைய கவலைகள் இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் இதை நீங்கள் தயவுசெய்து இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது, இருக்கிற வரல மதரசாவை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கருத்துக்களை ஏற்று எல்லோரும் மனதிலே வைத்து அதன்படி வருங்காலங்களில் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஏம்மா ரெடியாக இருக்கிறீங்களா? யார்? ஆத்திஃபா, தூங்கிட்டீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? செல்வந்தர்கள் தான் தீனின் மீது அதிகமாக பிரியம் வைப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆத்திஃபா அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க நடுவர் அவர்களே, தற்காலத்தில் தீனின் மீது பிரியம் வைத்து செலவு செய்வது செல்வந்தர்களே என்று அர்த்தம் திட்டமாக கூறுகிறேன். அதற்கு உதாரணமாக நாம் கனியுரையே எடுத்துக்கொள்ளலாம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலை நிமிர்ந்து நிற்கும் நமது பெரிய பள்ளிவாசல், இத்கா மைதானம் மற்றும் கபிரிஸ்தான் போன்றவை நமது முன்னோர்கள் கனியூர் பள்ளிவாசலுக்கு இலவசமாக கொடுத்தவை ஆகும். மேலும் ஹஜ்ஜுக்கு செல்வது, ஏழைகளுக்கு குர்பானி கொடுப்பது, ஜக்காத் கொடுப்பது செல்வந்தர்களால் மட்டுமே செய்யக்கூடியவை ஆகும். எத்தனையோ செல்வந்தர்கள் நமது பள்ளிவாசலுக்கு தங்களுடைய இடங்களை வக்ஃபு செய்து கொடுத்துள்ளார். தீனுடைய எல்லா காரியங்களிலும் தங்களை இணைத்து கொள்வது இக்லாஸ் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ஹதீஸில் வந்துள்ளது. இன்னமல் அமானுல் பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டு அமைகின்றன. ஒவ்வொரு காரியத்திலும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும்.
நல்லெண்ணம் உள்ள காரியத்தில் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது. பிறருக்கு காண்பிப்பதற்காக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஆகவே நடுவர் அவர்களே, தற்காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் செல்வந்தர்கள் தான் தீனை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதிஃபா செல்வந்தர்கள் தான் அப்படின்னு சொல்லி இதனுடைய வாதத்தை எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இறுதி பேச்சாளராக ஹசரத் இறுதி பேச்சாளர் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஆலிம்கள் தான் தீன் மீது அதிக பிரியம் வைத்திருப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார் முகமது இஸ்ஹாக். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். தற்காலத்தில் தீனின் மீது பிரியம் வைப்பது ஆலிம்கள் தான் என்று நான் பேச வந்துள்ளேன். நபிமார்களின் வாரிசு ஆலிம்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மார்க்கத்தை விளக்குவது ஆலிம்கள் தான். கருவறை முதல் கபுஸ்தான் வரை மக்களுக்கு மார்க்கத்தை விளக்குவது ஆலிம்கள். மார்க்க கல்வி கற்ற ஓர் அறிஞர் மார்க்க கல்வி இல்லாத 1000 வணக்கசாலிகளை விட சைத்தானுக்கு மிக கடினமானவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹதீஸில் வந்துள்ளது, அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி. நன்மையை காண்பித்து தருபவர் அதை செய்தவர் போன்றவர் ஆவார். நன்மையை காண்பித்து தருபவர் அதை செய்தவர் போன்றவர் ஆவார். எங்கள் முஸ்தாத்மார்கள் எங்களுக்கும் மக்களுக்கும் நல்ல விஷயங்களை காண்பித்து தருவார். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு. உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார். எல்லா காலத்திலும் குர்ஆனை மட்டுமல்லாமல் எல்லா நல்ல அமல்களையும் காண்பித்து தருபவர் ஆலிம்கள் தான் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். மாஷா அல்லாஹ். இஸ்ஹாக் அவர்கள் ஆலிம்கள் தான் இந்த சமுதாயத்தில் தீனின் மீது அதிகம் பிரியம் வைக்கக்கூடியவர்கள் என்று பேசி அமர்ந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மக்கள்கிட்டே கேட்டுருவோம் தீர்ப்பை. லைனாக 6 பேர் 6 தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தீனின் மீது அதிகமாக பிரிய வைப்பவர்கள் யார் சொல்லுங்கள். பெரியவங்க யார் மேலே அதிகமாக பிரிய வைப்பாங்க? பெரியவர்கள். பேரம்பத்தி மேலே இல்லையா? பேரம்பத்தி வந்துட்டால் உலகமே மறந்துடுறாங்க. இன்றைக்கி அதிகமாக பிரியம் வைக்கிறது பெரியவர்கள் பேரம்பத்தி மேலே தான். வாலிபர்கள் யார் மீது பிரியம் வைக்கிறார்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஹார்ட்லாம் போட்டு இப்படிலாம் காட்டுவீங்கள்ல, சொல்லுங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி மீது, கல்யாணம் ஆகலைன்னா அந்த ஹார்ட்டுடைய சிம்பிள் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஹார்ட் அந்த வடிவத்தை தான் இருக்குதா? ஹார்ட் இருக்கக்கூடிய வடிவம் வேறு, இருக்கக்கூடிய சிம்பிளுடைய வடிவம் வேறு. முஹப்பத்துக்கு ஒரு அர்த்தமாக உண்டாக்கிட்டாங்க. அது யார் உண்டாக்குனான்னு தெரியல. அசலில் அந்த வடிவத்தை கண்டுபிடிச்சவர் ஒரு காலத்தில் மனிதனுடைய உடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஹார்ட் இப்படித்தான் சொல்லி ஒரு வரைபடம் ஒரு மனிதர் வரைந்தார். அந்த சிம்பிளை தான் இன்றைக்கி வரல ஹார்ட்டை போட்டுக்கிட்டு இது முஹப்பத்துக்கு அர்த்தம், காதலுக்கு அர்த்தம், அன்புக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஹார்ட்டுடைய வரைபடமே அல்ல அப்படிங்கிறது இன்றைக்கி நவீன காலத்தில் நிறைய ஹார்ட்டுடைய படங்களை பார்த்த பிறகும் கூட இன்னும் மாற்றலையே அப்படிங்கிறத பெரிய வேதனைக்குரிய விஷயம். வாலிபர்கள் யார் மீது அதிகம் பிரியம் வைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு ரீதியில் பிரிய வைப்பாங்க, எங்கெங்கேயோ கொண்டு போய் வைப்பாங்க. சில நேரங்களில் அந்த பிரியம் சரியானதாகவும் இருக்கும், தவறானதாகவும் இருக்கும். குழந்தைகள் யார் மீது பிரியம் வைக்கின்றார்கள்? இப்போ சொல்லுங்கம்மா, யார் மேலே அதிகமாக பிரியம் வச்சுருக்கிறீங்க? தாய்
தந்தை. தாய் தந்தை மேலே அதிகமாக பிரியம் வச்சுருப்பாங்க. பெற்றோர்கள் யார் மீது அதிகமாக பிரியம் வைக்கிறார்கள்? குழந்தைகள். குழந்தைகள் மீது. செல்வந்தர்கள் செல்வத்தின் மீது இல்லையா? நம்ம அதிகபட்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ஆலிம்கள் யார் மீது அதிகமாக பிரியம் வைக்கின்றார்கள்? தீனின் மீது. தீனின் மீது, மக்களின் மீது, குழந்தைகள் மீது, எல்லாவற்றின் மீதும் ஆலிம்கள் பிரியம் வைக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல. ஆனால் தீர்ப்பு அது இல்லை. பொதுவாக தீனின் மீது பிரியம் எப்பொழுது வரும் அப்படின்னா, தீனை சார்ந்தவர்கள் மீது பிரியம் இருந்தால் தான் தீனின் மீது பிரியம் வரும். 2 ஹதீஸை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய தாய் தந்தைகளை விட, எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட ஒருவர் மீது பிரியம் வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. யார் மீதுங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. உண்மையான முஹப்பத் எங்கே இருக்கணும் அப்படின்னா, யார் இந்த தீனை கொண்டு வந்தார்களோ அங்கே போய் இருக்கணும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்காத வரை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன். அப்படியாப்பா, நேசிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன்? நான் இவ்வளவு நேசிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னாடி யாரும் சத்தம் போட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் யாரோ ஒருத்தர். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே திரும்ப கேட்பார்கள், உன்னுடைய உயிரை விட நீ நேசிக்கின்றாயா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட தங்களை நான் நேசிக்கவில்லை என்பதாக சொல்லுவார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இல்லை உமரே, உன்னுடைய உயிரை விட என் மீது நீ பிரியம் கொள், அப்பொழுதுதான் உண்மையான முஃமினாக ஆக முடியும் என்று சொன்னதற்கு அடுத்த கணமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை விட நான் உங்களை நேசிக்கின்றேன். சஹாபாக்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது, ஃபிதாக அபி வ உம்மி, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும் என்பதாக சொல்லித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் தங்களுடைய தேவையை சொல்லுவார்கள். இறைநேசர்களுக்கு வழிபாடுகளுக்கு பழக்கம் இருந்தது. ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். வ மாலி, நான் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள், என்னுடைய குழந்தைகள், மனைவி மக்கள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். வ ஜௌஜதி வ அவுலாதி, என்னுடைய குழந்தைகள், மனைவி மக்கள் அனைத்தும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த தேவையை கேட்பாங்க, துஆல கூட. ஆக எல்லாவற்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அர்ப்பணம் செய்யக்கூடிய சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஏனென்று சொன்னால் அவர்கள் மீது தான் அதிகமாக முஹப்பத் வைக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் அஹப்பனி அஹப்பஹுல்லாஹ், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். நல்ல கவனிக்க, இதுதான் முடிவே. நேசம் எங்கே இருக்கணும்னா, எங்கேயாவது கொண்டு போய் எவகிட்டையா வைக்கிறது நேசம் இல்லை. வீட்டில் மனைவி மக்களை நேசிக்கலாம், தாய் தந்தையரை நேசிக்கலாம், செல்வத்தின் மீது பிரியம் இருக்கின்றதா, செல்வத்தையே நேசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும். அவர்களே சொல்லுகின்றார்கள், மன் அஹப்பனி அஹப்பஹுல்லாஹ், யார் என்னை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் நேசித்து விட்டால் என்ன கிடைக்கும்? அதுஹலஹுல் ஜன்னா, சொர்க்கத்தில் கொண்டு போய் அல்லாஹ் சேர்த்து விடுவான். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹ் அந்த மனிதனை நேசித்து விட்டான் என்று சொன்னால் சொர்க்கம் வாஜிபாயிருச்சு, சாப்டர் க்ளோஸ். அப்போ தீன் மீது அதிகம் எல்லோருக்கும் பிரியம் இருக்க வேண்டும். தீன் மீது பிரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
யார் மீது அதிகம் பிரியம் வைக்க வேண்டும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைத்தால்தான் அல்லாஹ்வின் மீதும் இந்த தீனின் மீதும் பிரியம் வைத்தவர்களாக நாம் ஆக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நம்முடைய காலத்தில் வாலிபராக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளே நீங்களும் தான் யார் மீது முஹப்பத் வைக்கணும். எல்லாம் பேசிட்டு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறாங்களே, இங்கே பாருங்க பேசினவங்கெல்லாம் கை தெரியுதா? யார் மீது பிரியம் வைக்கணும்? அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பிரியம் வைப்பவர்கள்தான் உண்மையிலேயே இந்த தீனை நேசிப்பவர்களாக ஆக முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலோசனை கூட்டம், மசூரா கூட்டம் நடத்துகிறோம். எவ்வாறு செயல்படுத்தலாம், எவ்வாறு அதிகப்படுத்தலாம், எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம், தீனை முடிந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு முழுமையாக ஏற்றி வைக்கணும் என்ற ஒரு முழு முயற்சியிலையும் சிறப்பாக நாங்கள் பாடுபட்டு கொண்டுள்ளோம். இந்த வாய்ப்புகள் எப்போவுமே தொடரும் என்பதில் உங்களுக்கு உறுதி கூற முடியாது. பெரியவர்கள் சொல்வார்கள், வாய்ப்புள்ள போது பயன்படுத்தி கொள்ளணும், காற்றுள்ள போது தூத்திக்கொள்ளணும் சொல்வார்கள். ஆகையால் தாங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். தயவு செய்து குழந்தைகளை சரியாக இந்த வருடம் ஏகப்பட்ட சிரமங்கள் கிடையில் இந்த மதரசா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவும் குழந்தைகளை சிரமப்பட்டு தான் சரிவணி ஆலிமாக்கள் முயற்சி பண்ணி கொண்டாந்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட சிரமங்களுக்கு இடையில் இந்த ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் பற்றாக்குறையாக உள்ளது. இன்னும் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகள் மீது. அந்த மதரசாவின் டயத்தை கொஞ்சம் முயற்சி செய்து சரியாக அனுப்பித்தால் ஆலயங்கள் அந்த கல்வியை கொடுக்க முடியும். இந்த பாடத்திட்டம் 1 மணி நேரம் முழுமையாக வந்தால் தான் அந்த முழுமையான பாடத்தை கொடுக்க வேண்டும். 5 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் ஒவ்வொரு பாடத்திட்டம் போகுது. லேட்டாக வரையில் அந்த பாடத்திட்டம் அடுத்தடுத்து எப்போவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதால் மாணவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள். அப்போது நாங்கள் கூட்டத்தை கூட்டி ஆலிமாக்கள் எல்லாம் என்ன முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் அந்த கல்வியை முழுமையாக கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு மீண்டும் மீண்டும் அந்த குழந்தைகளுக்கு அதே பாடத்திட்டத்தை திருப்பி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு அந்த குழந்தைகளை சரியாக அனுப்புங்கள். மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிலர் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்ற விமர்சனமும் கொண்டிருக்கிறது. இந்த செலவெல்லாம் யாரும் பெருசாக செலவு செய்யலை. இப்போ மைக் செட்டு ஒரு சின்ன செலவு தான். எல்லாமே எங்களுக்கு சலுகை நடப்பில் தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி நேரத்தில் நம்ம குழந்தைகளுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம குழந்தை எந்த அளவுக்கு படிக்குது, எந்த அளவுக்கு நம்ம தீனை தெரிஞ்சு வச்சுருக்குது, எந்த அளவுக்கு குழந்தை பேசுதுங்கிற நம்ம பெற்றோர்களும் தெரியாத விஷயங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்து தெரிஞ்சுக்க முடிகிறது. இதை பார்த்துட்டு மற்ற பெற்றோர்களும் அவங்க குழந்தைகளை ஒவ்வொரு வருஷம் இந்த ஆண்டு விழாவுக்கு பிறகு ஆர்வமாக சேர்த்திருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதுக்காக தான் இதை செய்கிறது. இதில் எந்த விதமான இஸ்ராப்பான வீண் செலவுகள் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலேருந்து நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் பொறுமையாக இருந்து நீங்கள் தங்களுடைய டைங்களை கொடுத்து காத்து அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நன்கு பாருங்கள். மேலும் கொஞ்சம் நேரம் தான் நிகழ்ச்சி இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு பிறகு துவா இருக்கிறது. துவாவுக்கு பிறகு தான் பரிசு அளிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் முழுமையாக இருந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் குழந்தைகளை இந்த விஷயத்தில் நீங்கள் கவனக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்கிறது. தயவுசெய்து மேலும் மேலும் வற்புறுத்துன்றோன்னா நல்லா கவனமாக செலுத்துங்கள். இந்த பெண்கள் இதில் பெண்கள் மதரசாவுடைய பலகீனமாக இருந்ததனால் அந்த கட்டடத்தை நாங்கள் சிரமப்பட்டு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் நமது ஊட்டி ஃபாரூக் ஹாஜியார் மூலியமாக பேசி 5.5 லட்சம் செலவு செஞ்சு மதரசாவை விரிவுபடுத்தி வச்சுருக்கிறோம். உங்களுக்காக அவ்வளோ சௌரியமாக நீட்டாக அதையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இன்ஷா அல்லாஹ் திராவிய தொழுகை பெண்களுக்காக அங்கு நடைபெற உள்ளது. மேலும் பள்ளிவாச மண்டபத்துக்கு பக்கத்தில் மஸ்தான் ஆஜியார் மருகும் மஸ்தான் ஆஜியார்களுடைய முயற்சியில் அவங்களை இடம் வாங்கி தந்து கொடுத்திருக்கார்கள். அந்த இடத்தை விரிவுபடுத்தணும். பக்கத்தாலும் இடம் வர உள்ளது, அதை வாங்கணும். அதற்கும் உதவி செய்யுங்கள். அந்த வாங்கிய இடத்திற்கு நமது நிர்வாகத்தை சேர்ந்த தமிழ்நாடு சூழ் சதாத் அவர்களும் மகாராஜா ஜாகிர் ஹுசேன் அவர்களும் மற்றும் ஹுமாயூன் ஜே என்டர்பிரைஸ் ஹுமாயூன் அவர்கள் 3 பேர் சேர்ந்து போர் போட்டு தந்துள்ளார்கள். போர் போட்டு முழுமையாக அதுக்குண்டான அனைத்து பைப்லைன் மோட்டர் எல்லாம்
சரி செய்து கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் மேலும் நிறைய சுமைகள் இருக்கிறது, நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறது. அந்த மண்டபத்தை விரிவுபடுத்த வேண்டியிருக்குது. எல்லாத்துக்கும் தாங்கள் நன்றாக நிறையாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த மதரசாவினுடைய அதிகபட்சமான பாடு நமது நிர்வாகத்தில் இது அவருக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். ஃபைஜி ரஹ்மான் பெரிய உழைப்பு ஒரு இப்படியும் கூட சொல்லலாம். அது சரியாக தவறான்னு சொல்ல அவர் இல்லைன்னா நடக்குமா இல்லைன்னு தெரியல. அந்த மதரசா அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ரப்பு யாரை கொண்டும் வேலை வாங்குவான், அவரை கொண்டும் எனக்கு கொண்டும் சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய உழைப்பு அந்தளவுக்கு சொல்ல வைக்குது. இந்தளவுக்கு இந்த மதரசா முழுமையாக இன்றைக்கி நடக்குதுன்னா முக்கியமே ஃபைஜி ரஹ்மானுடைய முயற்சி தான். அவரோட முயற்சி இல்லைன்னா இந்த அளவுக்கு நடத்துகிறதே கஷ்டம். ஒவ்வொரு வீட்டிலேருந்து நீங்கள் தங்கள் மக்களை பெரிய பசங்களை கொஞ்சம் மதரசாவில் பணி செய்யுங்கப்பா. நீங்கள் உங்கள் தங்கச்சிங்க, உங்கள் தம்பிகளை, உங்கள் அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைகளை கொண்டு போய் மதரசாவில் சேர்த்து மதரசா நல்லதாக நடத்துறதுக்கு நீங்களாம் உதவி செய்யுங்கப்பான்னு நீங்கள் ஒரு மெச்சூரிட்டான பசங்களை ஒரு 10 பசங்களை நீங்கள் பள்ளிவாசல் பக்கம் இணைச்சி விடுங்க. இது தாய்மார்கள்ட்ட நம்ம வச்சுக்கிற கோரிக்கையை எடுத்துக்கோங்க. தயவுசெய்து இதை செஞ்சீங்கன்னா இன்னும் இந்த மதரசாவை சிறப்பாக செய்யலாம். எல்லா குழந்தைகளும் நம்ம கனியூரில் தீன் கற்றுக்காத குரான் சரி ஓதாத குழந்தை ஒருவரும் இருக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அதுக்காக தான் இந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் இப்போ பெற்றோர்களுடைய பங்களிப்பு அதில் முக்கியம் என்பதை வலியுறுத்தி இந்த விழாவிற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இதை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜர் ஏகதேசம் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நிறைய இருக்குதா இருக்குது ஹஜர்கிட்ட. மனசில் உள்ள கவலை அதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஹஜர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாம். ஏன்னா அறுவடை காலம் ஆண்டு விழா அப்படிங்கிறது அந்த காலத்தில் தெரியும். பயிர் அறுவடை செய்யும்போது எவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி வருடம் முழுவதும் இந்த குழந்தைகள் கற்றுக்கொண்ட விஷயத்தை, கல்வியை அது ஒரு கலையாக மாற்றி ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் செலவு செய்யலாம். ஏன்னா அந்த குழந்தைகள் அந்த இடத்துல நிறுத்தி பார்க்கும் பொழுது தான் இவருடைய பிற்காலத்துடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நாம் நினைவு வைத்து கொள்ள வேண்டும். இன்னும் ஹாஜியாருக்கு நிறைய கவலைகள் இருக்குது. அதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர்கள் இதை நீங்கள் தயவுசெய்து இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்காது, இருக்கிற வரல மதரசாவை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கருத்துக்களை ஏற்று எல்லோரும் மனதிலே வைத்து அதன்படி வருங்காலங்களில் அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக ஏம்மா ரெடியாக இருக்கிறீங்களா? யார்? ஆத்திஃபா, தூங்கிட்டீங்களா? ரெடியாக இருக்கீங்களா? செல்வந்தர்கள் தான் தீனின் மீது அதிகமாக பிரியம் வைப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ஆத்திஃபா அவர்கள் உரையாற்றுவார்கள். இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க நடுவர் அவர்களே, தற்காலத்தில் தீனின் மீது பிரியம் வைத்து செலவு செய்வது செல்வந்தர்களே என்று அர்த்தம் திட்டமாக கூறுகிறேன். அதற்கு உதாரணமாக நாம் கனியுரையே எடுத்துக்கொள்ளலாம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலை நிமிர்ந்து நிற்கும் நமது பெரிய பள்ளிவாசல், இத்கா மைதானம் மற்றும் கபிரிஸ்தான் போன்றவை நமது முன்னோர்கள் கனியூர் பள்ளிவாசலுக்கு இலவசமாக கொடுத்தவை ஆகும். மேலும் ஹஜ்ஜுக்கு செல்வது, ஏழைகளுக்கு குர்பானி கொடுப்பது, ஜக்காத் கொடுப்பது செல்வந்தர்களால் மட்டுமே செய்யக்கூடியவை ஆகும். எத்தனையோ செல்வந்தர்கள் நமது பள்ளிவாசலுக்கு தங்களுடைய இடங்களை வக்ஃபு செய்து கொடுத்துள்ளார். தீனுடைய எல்லா காரியங்களிலும் தங்களை இணைத்து கொள்வது இக்லாஸ் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் ஹதீஸில் வந்துள்ளது. இன்னமல் அமானுல் பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டு அமைகின்றன. ஒவ்வொரு காரியத்திலும் நல்லெண்ணம் இருக்க வேண்டும். நல்லெண்ணம் உள்ள காரியத்தில் அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது. பிறருக்கு காண்பிப்பதற்காக எந்த செயலையும் செய்யக்கூடாது. ஆகவே நடுவர் அவர்களே, தற்காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் செல்வந்தர்கள் தான் தீனை அதிகம் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆத்திஃபா செல்வந்தர்கள் தான் அப்படின்னு சொல்லி இதனுடைய வாதத்தை எடுத்துரைத்திருக்கின்றார்கள்.
இறுதி பேச்சாளராக ஹசரத் இறுதி பேச்சாளர் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. ஆலிம்கள் தான் தீன் மீது அதிக பிரியம் வைத்திருப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழ் பேச வருகின்றார் முகமது இஸ்ஹாக். இங்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபாத். தற்காலத்தில் தீனின் மீது பிரியம் வைப்பது ஆலிம்கள் தான் என்று நான் பேச வந்துள்ளேன். நபிமார்களின் வாரிசு ஆலிம்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மார்க்கத்தை விளக்குவது ஆலிம்கள் தான். கருவறை முதல் கபுஸ்தான் வரை மக்களுக்கு மார்க்கத்தை விளக்குவது ஆலிம்கள். மார்க்க கல்வி கற்ற ஓர் அறிஞர் மார்க்க கல்வி இல்லாத 1000 வணக்கசாலிகளை விட சைத்தானுக்கு மிக கடினமானவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹதீஸில் வந்துள்ளது, அத்தாலு அலல் ஹைரி கஃபாயிலிஹி. நன்மையை காண்பித்து தருபவர் அதை செய்தவர் போன்றவர் ஆவார். எங்கள் முஸ்தாத்மார்கள் எங்களுக்கும் மக்களுக்கும் நல்ல விஷயங்களை காண்பித்து தருவார். ஐருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வல்லமஹு. உங்களில் மிகச்சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் ஆவார். எல்லா காலத்திலும் குர்ஆனை மட்டுமல்லாமல் எல்லா நல்ல அமல்களையும் காண்பித்து தருபவர் ஆலிம்கள் தான் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். மாஷா அல்லாஹ். இஸ்ஹாக் அவர்கள் ஆலிம்கள் தான் இந்த சமுதாயத்தில் தீனின் மீது அதிகம் பிரியம் வைக்கக்கூடியவர்கள் என்று பேசி அமர்ந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம மக்கள்கிட்டே கேட்டுருவோம் தீர்ப்பை. லைனாக 6 பேர் 6 தலைப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தீனின் மீது அதிகமாக பிரிய வைப்பவர்கள் யார் சொல்லுங்கள். பெரியவங்க யார் மேலே அதிகமாக பிரிய வைப்பாங்க? பெரியவர்கள். பேரம்பத்தி மேலே இல்லையா? பேரம்பத்தி வந்துட்டால் உலகமே மறந்துடுறாங்க. இன்றைக்கி அதிகமாக பிரியம் வைக்கிறது பெரியவர்கள் பேரம்பத்தி மேலே தான். வாலிபர்கள் யார் மீது பிரியம் வைக்கிறார்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஹார்ட்லாம் போட்டு இப்படிலாம் காட்டுவீங்கள்ல, சொல்லுங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவி மீது, கல்யாணம் ஆகலைன்னா அந்த ஹார்ட்டுடைய சிம்பிள் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஹார்ட் அந்த வடிவத்தில் தான் இருக்குதா? ஹார்ட் இருக்கக்கூடிய வடிவம் வேறு, இருக்கக்கூடிய சிம்பிளுடைய வடிவம் வேறு. முஹப்பத்துக்கு ஒரு அர்த்தமாக உண்டாக்கிட்டாங்க. அது யார் உண்டாக்குனா தெரியல. அசலில் அந்த வடிவத்தை கண்டுபிடிச்சவர் ஒரு காலத்தில் மனிதனுடைய உடலுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி தெரியாத ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் ஹார்ட் இப்படித்தான் சொல்லி ஒரு வரைபடம் ஒரு மனிதர் வரைந்தார். அந்த சிம்பிளை தான் இன்றைக்கி வரல ஹார்ட்டை போட்டுக்கிட்டு இது முஹப்பத்துக்கு அர்த்தம், காதலுக்கு அர்த்தம், அன்புக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது ஹார்ட்டுடைய வரைபடமே அல்ல அப்படிங்கிறது இன்றைக்கி நவீன காலத்தில் நிறைய ஹார்ட்டுடைய படங்களை பார்த்த பிறகும் கூட இன்னும் மாற்றலையே அப்படிங்கிறத பெரிய வேதனைக்குரிய விஷயம். வாலிபர்கள் யார் மீது அதிகம் பிரியம் வைக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒரு ரீதியில் பிரிய வைப்பாங்க, எங்கெங்கேயோ கொண்டு போய் வைப்பாங்க. சில நேரங்களில் அந்த பிரியம் சரியானதாகவும் இருக்கும், தவறானதாகவும் இருக்கும். குழந்தைகள் யார் மீது பிரியம் வைக்கின்றார்கள்? இப்போ சொல்லுங்கம்மா, யார் மேலே அதிகமாக பிரிய வச்சுருக்கிறீங்க? தாய் தந்தை. தாய் தந்தை மேலே அதிகமாக பிரிய வச்சுருப்பாங்க. பெற்றோர்கள் யார் மீது அதிகமாக பிரியம் வைக்கிறார்கள்? குழந்தைகள் மீது. செல்வந்தர்கள் செல்வத்தின் மீது இல்லையா? நம்ம அதிகபட்சம் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். ஆலிம்கள் யார் மீது அதிகமாக பிரியம் வைக்கின்றார்கள்? தீனின் மீது, மக்களின் மீது, குழந்தைகள் மீது, எல்லாவற்றின் மீதும் ஆலிம்கள் பிரியம் வைக்கின்றார்கள், இல்லை என்று சொல்ல. ஆனால் தீர்ப்பு அது இல்லை. பொதுவாக தீனின் மீது பிரியம் எப்பொழுது வரும் அப்படின்னா, தீனை சார்ந்தவர்கள் மீது பிரியம் இருந்தால் தான் தீனின் மீது பிரியம் வரும். 2 ஹதீஸை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். தன்னுடைய மனைவி மக்களை விட, தன்னுடைய தாய் தந்தைகளை விட, எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் விட ஒருவர் மீது பிரியம் வைக்கவில்லை என்று சொன்னால் அவர் உண்மையான முஃமினாக ஆக முடியாது. யார் மீதுங்க?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்மையான முஹப்பத்து எங்கே இருக்கணும் அப்படின்னா, யார் இந்த தீனை கொண்டு வந்தார்களோ அங்கே போய் இருக்கணும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைக்காத வரை இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முஹப்பத் வைத்திருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கின்றேன். அப்படியாப்பா, நேசிக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ தூரம் நேசிக்கிறேன்? நான் இவ்வளவு நேசிக்கிறேன், அவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பின்னாடி யாரும் சத்தம் போட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்களேன் யாரோ ஒருத்தர்.